அம்மா அடிவோம் அழகு செமதூளு இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு. அட நேத்து தாமரை வந்துச்சு, அட நேத்து தாலிவு போட்டுச்சு, அட இன்னைக்கு பள்ளி திறந்துருச்சு, இப்ப மதுவும் தான் இப்ப கிளம்பிருச்சு. அம்மா அடிவோம் படிப்பு சூப்பரு, பரீட்சையில் வாங்கணும் முட்டச்சி முட்டல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு. எப்படி பாட்டு நல்லா இருக்கா நண்பர்களே? நம்ம கவிஞர்கள் நண்பர்களே, நம்ம சாதாரண ஆள் கிடையாது. மீசமணி ஒரு தரமான ஒரு கவிஞர் நண்பர்களே. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்றான் நம்ம பாப்பா. எல்லாரும் இனிய காலை வணக்கம். ஆண்டு சொல்ல ஆண்டு நல்ல வேலை பல்லு பல்லு ஓட்ட பல்லையோ வேணா சாமி. சிரிக்காத எப்ப சிரிக்காத நீ என்ன செய். இந்த ஒரு தடவை செய்ய இந்த வடிகள் வந்து கவண்டமணி படத்துல பாத்தியா? எங்க ஒரு என்ன சொல்லு, அது என்ன சொல்லு, ஏமா சிரிமா திரும்பின்னு சொல்லுவா. அப்ப ஏய் பரவாயில்ல சிரி வரட்ட பல்ல போடுத்தா பல்ல பூரா அளவு வச்சு விட்டியா சாமி பல்ல போடுறா. ஓகே நண்பே, ஒரு சின்ன காமெடி தான். பாப்பா நீ ஸ்கூல் போறாங்க, இன்னைக்கு மழை ஒழுகலை, நேற்று மழை நல்லா பெய்ஞ்சிச்சு ஏப்பா, அதனால அரசாங்கமே லீவ் விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மழை பெய்யலையே அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தேன் தெரியும் நண்பர்களே. நினைக்கிறியா இல்லையா? நினைக்கலையா? பொய். சரி ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் லைவ்ல நிறைய பேர் கிஃப்ட்டு போட்டு தள்ளிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இனி என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிங்கப்பா. என்னுடைய நண்பர்கள் என்னை பிடிச்சவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஓசி மணி, பிசி மணி, புசு மணின்னு போடுறேன் கமாண்டு, அசிங்கமாக போடுறேன் கமாண்டா. நோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க நண்பர்கள், நாங்கள் இருக்க உங்களுக்குட்டாங்க. என் நண்பர்கள் கிஃப்ட் போட்டிருக்காங்க, நான் பேரை சொல்லுவேன். ஏதாவது ஒரு யூடியூப்பரை, ஒரு இந்தியாவில் உலகத்தில் ஒரு யூடியூப்பர் தனக்கு பணம் போடுற பேரை யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பானா? அந்த தைரியம் உண்டா? வருமானத்தை சொல்லுவானா எவனாவது? நான் சொல்கிறேன், தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு உண்டு. அதுக்கு ஒரு கமாண்ட் போடுறேன் சொல்கிறதுக்கு. சொல்லலைன்றாலும் உனக்கு எவ்வளோ வருமானம், சொல்லலைன்றாலும் கமெண்ட் பண்ணுறேன், சொன்னாலும் கமெண்ட் பண்ணுறேன். அடி எப்படி தாண்டா அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறது? எப்படி வாழ்கிறது? உங்கள் மத்தியில் எப்படி வாழ்கிறது? பேடு கமாண்டாக போடுறேன். பேடு கமாண்டு நேற்று நைட்லாம் ஏகப்பட்ட பேடு கமாண்டு நண்பர்களே, படிக்க முடியல, கேவலமாக கமாண்ட் பண்ணுறேன். எப்படி படிக்க முடியும்? சிரிக்காத நீ. ஐயோ சிரிக்காத, அம்மா பல்லு போட்டு ஐயோப்பா ஐயோ பல்லு பாதிப்புலக்கிறான். ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு நைட்டு நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்கள் நேற்று நிறைய கிஃப்ட் போட்டாங்க. கமெண்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நான் நம்ம கிஃப்ட் போட்டவங்களை மட்டும் பேர் வச்சுருவோம். ரமேஷ் கோபால், தீபக்கு, சென்னை ரைஸ் ட்ரிங்கு, கார்த்தி, சஞ்சீவ்குமார், ஆனந்த், ஜோவிஸு, லைட்டிங் சிலிவைட்டிங், ரியாஸ்கான, விஜய் காரம்ன்றது 2 கிஃப்ட்டு, தீபகண்ணை வந்து 3 கிஃப்ட் போட்டிருக்காப்புல, சென்னை ரைஸ் 2 கிஃப்ட் போட்டிருக்காப்புல பாருங்கள். அப்புறம் விஜய் காரம் போட்டிருக்கா. அப்புறம் தியாகு கோயம்புத்தூர் வந்து ஒரு தரமான கிஃப்ட் போட்டாப்புல, பாப்பாவுக்கு 500 பெரிய கிஃப்ட் போட்டாப்புல. என்ன பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்குற. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி வெயில் ஐடி, அவர் கடைசியாக ஒரு கிஃப்ட் போட்டாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி. கிஃப்ட் போட்ட அத்தனை நண்பர்களுக்கு நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா அரவிந்த் இன்னைக்கு கோயில்பட்டியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் வருதுன்னு இருக்காங்க. அந்த பார்சலை பிரித்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. என்னையான பார்சல் வருதுன்னு தெரியல, வரட்டும். சத்யா கிடையாது, சந்தியா. ஓ சாரி, சந்தியா அரவிந்த். அவங்க வந்து நைட்டு கமெண்ட் பண்ணாங்க, அண்ணே உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சுட்ருக்கோம், அந்த பார்சலை பிரித்து பார்த்து ரிவ்யூ கொடுங்கன்னு இருக்காங்க. கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்துறேன் அம்மா, கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்துறேன். அது 2 பேர் இருக்குது. சந்தியா அரவிந்த் ஆண் நண்பரா பெண் நண்பரானதில்ல, சந்தியான்றது லேடி தெரியும். லேடி பேருக்கு அரவிந்த், அவங்க வீட்டுக்காரோட பேரை சேர்த்து போட்டிருப்பாங்க. அறிவு. நான் அதைத்தான் சொல்றேன், 2 பேர்த்துல யாரு கமெண்ட் பண்ணாலும் தெரியல. அறிவு கொழுந்து தெரியுதுத்தா. கேட்டி நான் மிகப்பெரிய யூடியூபர், ஏங்கிட்டே வேலையை கட்டுறியா அப்பா விட்டுன்னு வச்சுக்காது. எப்படி அடி விட அப்பா அடி சொல்றாங்க சொல்லு. அப்பா அடி எப்படி அடிப்பேன்? ஜென்ஸ் கமெண்ட் பண்ணா அரவிந்த் சந்தியான் இருக்கும். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் எந்திரிக்க மாட்டேன், அடிக்கிற அடியில உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். எப்படி நான் பிடிச்சா உடம்பு பிடி, சாப்பாடு போட்டு. என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் சிகரெட்டு பிடிக்காத, குடிக்காத, கருத்து
டைலாக் மட்டும்தே. அப்புறம் தைலாக்கு மட்டும்தான் நான் மட்டும் இதெல்லாம் பண்றேன். வேண்டிய அறிவு கட்ட முட்டை அப்படித்தானே சொல்ல வரப்ப பிச்சு முடியும் பிச்சு. நம்ம கெட்டாலும் மத்தால கெடக்கூடாது நினைக்க வேண்டிய மதுரை மீச பண்ணி அந்த மனசு தாங்க எனக்கு வர்றா. அந்த மனசு தாங்க மதுவுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி விழாக்கு நம்மள இந்த வீடியோ ஓடாது எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் ஆகாது. நாங்கள்லாம் விலை போகாத பொருள். 2K 3Kலாம் வண்டி நகல மாட்டேது. ஏன்னா செல்லு அவ்வளோ செல்லு டம்மியான செல்லு. நாங்களும் டம்மியான ஆளுத, பெரிய யூடியூப்லாம் கிடையாது. ஐயோ அப்பா அப்படி சொல்லாத, வயலடி 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 அப்பா அப்படி அதெல்லாம் சாப்பாடை போட்டு கொடுப்பாங்க. அது சாப்பிட்ற போது என் தங்கப்பிள்ள போது என் தங்கப்பிள்ள முதல் சாப்பிடு போதும். இன்னைக்கு காலையிலேயே லெமன் சாப்பாடு போதுப்பா. என்ன செல்லம் ஒரு மாடி அம்முக்குட்டி இந்த கொஞ்சம் ஐயா. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தநாள். என்னுடைய அருமை நண்பர், தென்காசியை சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர், அவருக்கு பேர் வந்து ஆஹா மாட்டி நண்பா அவன் பேர் எனக்கு தெரியும், இப்போ தானே வீடியோ பண்ணேன். ஆராதனாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். தர்மராஜ், சாரி தர்மராஜ், ஆயோ அதிர்ச்சி அவா தர்மராஜ், என்னுடைய அருமை நண்பர் தர்மராஜ் அவர்களுடைய குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா. உங்கள் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இன்று போல் என்று பல்லாண்டு வரலாம். அவங்க நம்ம மைசமணி சாராக வாழ்த்துறேன். அவங்க ஒய்ஃப் பேர் பூங்கொடி, கரெக்டா? தர்மராஜ் பூங்கொடி இவருடைய புதல்வி ஆராதனா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள். இன்று என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னும் டேட் என்னது? 25 25ஆம் தேதி. அந்த குழந்தை இன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. இன்னைக்கு பிறந்தநாள். எத்தனாவது பிறந்தநாள்? 5ஆவது 7ஆவதுன்னு தெரியல. கண்டிப்பாக இன்னைக்கு நண்பர் சொன்னாப்புல கண்டிப்பாக அந்த குழந்தை இன்று போல் இன்றும் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழணும்னு இந்த மதுரை மீசமணி சார்பாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் உங்களோட சார்பாக நான் வாழ்த்துறேன். அந்த குழந்தைக்கு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே போடுங்க நண்பர்களே. உண்மையிலே பாவம் நல்ல குழந்தை, நல்லா இருக்குன்னு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே. தயவுசெய்து இதில் யாரும் அசிங்கமாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு கையை எடுத்து கும்பிட்டு எடுக்கிறேன். மற்ற வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தைக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அடிங்க டைப்பை உடனே. ஆராதனா மாமாக்கு என்னைக்கு நீங்கள் ஸ்வீட் தருவீங்க, சாக்லேட் தருவீங்க? தர்மராஜ் அப்பாட்ட கேட்டு உடனே எனக்கு பார்சல் அனுப்பிச்சுடுங்க மாமாக்கு. நீங்கள் இமிடியட்டாக அனுப்பிச்சுடுங்க. குற்றாலத்துலேருந்து வந்துடும் எனக்கு வெங்காயம். ₹1 ஆசை சாக்லேட் வாங்கி பேக் பண்ணி விடு பாப்பா. எதனாலும் தான் சரி. இன்னைக்கு நம்ம ஆராதனா குழந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. ஆராதனா குழந்தை உங்க அக்கா குழந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. நீயும் குழந்தை தங்கச்சின்னு சொல்லு. ஒருத்தர் தங்கச்சி வாழ்த்துக்கள் சொல்லு. தங்கச்சிக்கு சொல்லு, பேர் சொல்லு. ஆராதனா ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஆராதனா ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஓகே சூப்பர். எங்களுக்கு பேர் வாய்க்குல வராது இல்ல. ஓகே அம்மா போதுமாடா பாரு. போதும். அது போதுமாடா. எடுத்து நீ எடுப்பா. இந்த எடுத்துரு இன்னும் எடு. இப்போ சாப்பிட்ற சோறு தெரியாதா? இதுவா சாப்பிட்ற? இது ஒரு சோறுன்னு சாப்பிடக்கூட எப்படி அப்புறம் தூங்க முடியும்? போய் பள்ளிக்கூடத்தில் போய் இப்படி சோறு துண்டா? சோறு நிறைய தண்ணி தான் தூங்க முடியும். சரிப்பா நீ படிப்பாளியாடி. என் மெத்த மகளை, நான் மெத்த மகளை, நீ படிப்பாளியா? நீ படிப்பாளியா? வெம்மாறத்தானே இருக்கும் புள்ள. என்ன மாதிரிதான் என் புள்ள படிக்க. நான் என் புள்ள படிக்கையும் படிக்கிற வையவே மாட்டேன். யார் வர்றது? முட்டையா வாங்கும். இன்னிலிருந்து பாருங்க முட்டையை அப்படி உடைச்சு விட்டு ஒண்ணு என் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகுது. என்னடா ஏண்டி அசிங்கப்படுத்துற லைவ்ல வீடியோக்குள்ள என் பிள்ளைய? நான் உனையதாயா சொன்னேன். உனைய மாதிரியே இருக்க முடியல. அப்படியா? நீ முட்டையா வாங்க. கை மதியத்துக்கு வாய் நிறைய சாப்பிடுங்க. மிச்சம் வைக்க கூடாது. சிரிப்பை பாரு. அந்த சிரிப்பு தாங்க என் மக. அந்த அழகுதே மதுமிதான். ஓகே நண்பர்களே, சூப்பரா காலையில ஒரு குட்டி விழாக்கு பார்த்தாச்சு. நம்ம வீடியோ ஓடாது, ஓடுவ வீடியோ பார்க்குறாலும் பார்க்கணும், பார்க்காதாலும் போகட்டும். நம்ம கணக்கு வழக்கு இதுதான். வீடியோ டெய்லி போடுறது, வீடியோ பார்க்காதது உங்களுடைய விருப்ப நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுகிறது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும்
ஓ, sorry. 14 பாருங்க இங்க நான் மறந்தாலும் என் மகன் மறக்காது. என் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோம் மதுரை 14 கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, அடுத்து பொங்கல் வருது. வாங்க நம்ம கடைக்கு துணி எடுங்க, அருமையா போங்க, வீட்டு போங்க. காசு கொடுத்தா காசு கொடுக்காமையா? காசு கொடுக்காம எடுத்து போங்களா? அது கடைக்காரருக்கு நஷ்டம். பெத்திங்களா? கடைக்காரருக்கு நஷ்டம். ஓகே, பத்தியா என் மகன் தான், என் மகதாங்க நண்பர்களே. கடைக்காரருக்கு நஷ்டமாயிரும் காசு கொடுக்காம அள்ளிட்டு போனா. காசு கொடுத்துட்டு அள்ளிட்டு போங்க. ஓகே ஏங்கள்? ஓகே, எல்லாரும் எல்லாரும் ஓங்கி பேசுவா. எல்லாரும் நம்மகிட்ட மைக் இல்லை, ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு, அதனால ஓங்கிட்டே சொல்லணும். எல்லாரும் பைக்கில் ஓங்கிட்டு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. உழம்பிட்டேன் நானே. ஐயோ, நான் சேர்ந்து சொல்லுங்கடா. சுச்சு